SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லா திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் பாரதிய ஜனதா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வேண்டாமா என்ற முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருகிறது. தில்லி மேலிடத்திடம் ஆலோசனை கேட்டு செயல்பட முடிவு செய்துள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக அரசின் தவறுகள், அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலைதான் தைரியமாக கூறி வருகிறார். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரத்தை கண்டித்து அண்ணாமலை நடத்திய தொடர் போராட்டங்களை அடுத்துதான் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அதற்கு பின்புதான் அரசுக்கு எதிராக அதிமுகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளங்கோவன் மறைவை அடுத்து அடுத்த மாதம் இடைத்தேர்தல் நடக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்தாலும் பாரதிய ஜனதாதான் உண்மையான எதிர்க்கட்சி போல் களத்தில் போராடுகிறது. எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும், இல்லையெனில் பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் கிடையாது என்று திமுகவினர் விமர்சிப்பர் என கட்சி தொண்டர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் ஆளுங்கட்சியான திமுக வாக்காளர்களை கவர அதிக கவனிப்பு செய்யும். அதை பாரதிய ஜனதாவை விட பணபலம், தொண்டர் பலம் அதிகமுள்ள அதிமுகவை எதிர்கொள்ள அச்சப்படும் சூழலில் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டாம், அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் பார்த்துக் கொள்வோம் என்று மூத்த நிர்வாகிகள் பேசி வருகின்றனர். இடைத்தேர்தலில் கட்சியின் முடிவை தெரிந்து கொள்ள மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தினர். அதற்கு இந்த விவகாரம் தொடர்பாக தில்லி மேலிடத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று போட்டியிட சொன்னால் போட்டியிடுவோம், இல்லை என்றால் வேண்டாம் என மாநில நிர்வாகிகள் கூறியுள்ளனர். மேலிடத்திடம் கேட்டு அதன் முடிவு தெரிந்ததும் விரைவில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர்.